டேய், என்னதான்டா உனக்கு பிரச்சனை? நைட்டு ஃபுல்லாக என்ன தூங்க விடாம லைட்டை போடுற, கதவை டம்மு டம்முன்னு அடிக்கிற. சரி, காலையில் தான் நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா அலாரத்தை வச்சு எழுப்புற. எப்பயுமே 8 மணிக்கு தான்டா எழுந்துப்ப. இன்றைக்கி என்னடா சீக்கிரம் எழுந்துட்ட? அது ஒன்றும் இல்லைண்ணே, இன்னைக்கு ஆளோட பிறந்த நாள்ண்ணே. அதான் அவளுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேண்ணே. ஆனால் சூப்பராக ஒன்று மாட்டிக்கிச்சுண்ணே. அவள் 7 மணிக்கே வரேன்னா, அதான் 6:30 மணிக்கு அலாரம் வச்சிட்டேண்ணே. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பு? அடச்சை போடா. இப்போ தெரியுது உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னு. அண்ணா, உங்கள் வண்டி தானே எடுத்துகிட்டு போகிறேன். சரிடா. டேய், 11 மணிக்கு இன்டர்வியூன்னு சொன்ன? அதெல்லாம் ஷார்ப்பாக போயிடுவேண்ணே. இன்டர்வியூக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸாடா இது? இன்டர்வியூக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குடா. என் ஆளோட மேட்சிங்ண்ணா, அதெல்லாம் பார்த்துக்கிறேண்ணே. சரி, எப்படியோ போய் தொலை. யோ, வண்டியே தொலைஞ்சு போச்சுங்கிறேன். அப்புறம் டியூ கட்டுனா எப்படியா கட்ட முடியும்? ஒன்று பண்ணு, நீ கண்டுபிடிச்சி கூடு, அதுக்கு பிறகு டியூ கட்டுறேன். டேய், போன விஷயம் என்னடாச்சு? கலக்கிட்டேண்ணே, கலக்கிட்டல. அவ ரொம்ப ஹாப்பிண்ணே. இன்டர்வியூ என்னடாச்சு? அது ஏன்னா கேட்குற, ஒன்றும் வேலைக்கு ஆகலண்ணே. நம்ம நாட்டில் படித்தவங்களுக்கு வேல்யூவே இல்லைண்ணே. வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போன்னு டார்ச்சர் பண்ணுறாங்கண்ணே. நமக்கு பிடிச்ச வேலைக்கு தானே போக முடியும். எனக்குன்னு ஒரு கனவு இருக்குண்ணே, ஆனால் சத்தியமாக அது அடையாமல் விடமாட்டேனே. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப ரொம்ப பாவம்ண்ணே. கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, சொந்த பந்தம் இல்லை. ஆனால் பாருங்க, நான் கண்டிப்பாக வேற லெவலில் வருவேன். நல்லா உருட்டுறாயா, உருட்டு. டேய், நீ ரூமுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இதே தான் சொல்லிட்டு தெரியல. அதெல்லாம் வந்துருண்ணே. ஒரே டென்ஷனாக இருக்குண்ணே. ஒரு குவார்டர் விட்டா தான் தூங்க முடியும். ஏண்டா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. 2 நாளைக்கு முன்னாடி தான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ண. சரி, எக்கேடு கட்டா தோல், ஆனால் நான் குடிக்க காசெல்லாம் தரமாட்டேன். காசுலாம் இருக்குண்ணே. பிரதர், ஆ, காசு இருக்கு, கடை இல்லையே. காந்தி ஜெயந்தி பிரதர். உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. நம்ம ஊர்ல 24 hours பிளாக்ல சரக்கு இருக்குமே, அப்புறம் என்ன? போயிட்டு எதுக்குடா வாங்கடா? டே, யாரை கேட்டு சொல்லாம அவங்க விட்டுருதானுங்க. வாங்கடா. ஐயோ, பிளாக்ல வாங்குறேன் பூட்டி கிடக்கு. நீ எங்க போய் வாங்குறேன்னு தெரியலையே. யோ, சரக்கு எங்கயா வாங்கின? உனக்கு மட்டும் சரக்கு எங்கயா? யோ, சரக்கு எங்கயா வாங்கின சொல்லியா? யோ, இவன் வேற மட்டையாகி கிடக்கானே, கைகாலெல்லாம் உதறது. சரக்கு எங்க கிடைக்குன்னு தெரியலையே. நேரம் போங்கடா. ஒரு கிங்லீஷ் குவார்டர் விவசாயம் நம்ம கிட்ட காசு கொடுக்குறான். குவார்டர் தலை. யோ, நானே சரக்கு அங்கே தான் வந்தேன். உன்கிட்ட பைக் இருக்கா? இருக்கு. ஆள பக்கத்துல கடைக்கு போமா? வாப்பலாம். என்னை கூட்டு போங்கடா. டேய், என்னை கூட்டு போங்கடா. நானும் வரேன்டா, என்னை கூட்டு போங்கடா. டேய், எங்கேயாச்சும் வாங்கிடுவானா? என்னாச்சு தலை? இங்கேயும் இல்ல, கவலைப்படாத, வேற எங்கேயாட்டு பிடிச்சிடலாம். ஏறு. இப்போ எதுக்கு இறங்குற? சரக்குலாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. கிளம்பு. ஐயோ, வேணா போரூர் கார்னரில் கிடைக்கும், போய் பாரு. தலை, இவன் பேச்சு கேட்டு 10-15 கடை அலைஞ்சிட்டோம். அங்கே போனால் இருக்கும்ல? யோ, இருக்குயா, போயா. ஓகே தலை. என்ன இங்கே தானே விற்பானோ? ஒருத்தனையும் ஆளை காணும். ஐயோ, ஒருத்தனையும் காணுமே. இங்கே தான் விற்குன்னு சொன்னா ஒருத்தனையும் ஆளை காங்களா? யோ, நீ தான் கூட்டு வந்த, என்ன கேட்டா? ஐயோ தலை, இங்கே தான் விற்குன்னு சொன்னாங்க, இந்த இடத்துல விற்குன்னு சொன்னா ஒருத்தனையும் ஆளை காங்களா? நான் என்ன பண்ணேன்? செல்லக்குட்டி வராம பாரு, சொன்னேன்ல. என்ன காலா அறையா? ஒரு காலத்துல உனக்கு எனக்கு ஒரு கிங்லூயிஸ் குவார்டர்.
ஒரே சரக்கு தான், மானிட்ட மட்டும் தான் இருக்கு. ஐயோ வேற நல்ல சரக்கு இல்லையா? யோ இஷ்டம் தான் வாங்க, எல்லாம் கிளம்பு. இருத்தல யோ, நீ சொல்ற சரக்கெல்லாம் அடிச்சா எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது. இதை வாங்கி அடிச்சு பாரு, தேல் கொட்ட மாதிரி சும்மா கிறுக்குன்னு இருக்கும். தலை நீ கொடுத்தல, முதல்ல காசை கொடு. இந்தா. வாட்சில குட்டி ரொம்ப நேரம் அலைய விட்டிய. சரி டக்குன்னு கிளம்பு, ஏரியா காலி பண்ண. ஓகே தல, ஓகே. வா வா. பார்த்தல்ல, நான் தான் சொன்னேன்ல, கிடைச்சுதா? போற வழியில சூப்பர் லொகேஷன் இருக்கு, அங்க சரக்க போட்டு போயிடலாம். சொல்லு தங்கம். இப்பதான் எழுந்துக்கிற போல. 5:30க்கே எழுந்திரிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். நீ கால் பண்ணிட்ட. 10 o'clock ஷார்ப்பா வந்துருவல. 9:55க்கே அங்கே இருப்பேன். ஓகே டியர். ஓகே செல்லம், பாய். அம்மா. டேய், நைட்டு 2 மணி வரையும் ஆளை காணுமே, எங்கடா போன? அட அது ஏன்னா கேட்குற? பல இடத்துல சரக்கு கலைஞ்சி கடைசியா ஒரு இடத்துல பிடிச்சி போட்டு தானே வந்து படுத்த. டேய் உக்காரா. டேய், நீ லவ் பண்ணுற பொண்ணு பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முயற்சி பண்ணி சர்ப்ரைஸ் கொடுத்தல்ல? அதான் கலக்கிட்டல்ல. நேற்று நைட்டு நீ சரக்கு அடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்ட, ஆனால் கடை இல்லை. எப்படியாவது குடிச்சிட்டு தான் படுப்புன்னு நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு போட்டு வந்தானே படுத்த. ஆமா. அப்போ உன் ஆள் மனசும் உன் வெளி மனசும் ஒன்று சேர்ந்து முயற்சி பண்ணா நீ நினச்சது கிடைக்குது இல்லை? புரியலண்ணா. ஆமாம், நீ எதுக்குடா சென்னை வந்த? என்னண்ணா தெரியாத மாதிரி கேட்குறீங்க? சொல்கிறா. அதான் பெரிய பில்டர் ஆகணும் தான் வந்தேன். பில்டர் ஆகணும் தானே வந்த? ஆமாண்ணா. அப்பயே உன்னால் பில்டர் ஆக முடியல? நான் சொல்லிட்டா, நீ பில்டர் ஆகணும்னு உன் வெளி மனசு மட்டும்தான் நினைக்குது, உன்னோட ஆள் மனசு அதை நினைக்கல. நினச்சிருந்தா இந்நேரம் நீ எப்பயோ பில்டர் ஆயிருப்ப. நீ என்ன சொல்ல வரணும் ஒன்றும் புரியலண்ணா. நீ லவ் பண்ணுறதுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கும் உன்னோட ஆள் மனசும் வெளி மனசும் ஒன்று சேர்ந்து முயற்சி பண்ணி, அதனால் உனக்கு அது கிடைச்சிதில்ல? அப்போது இந்த 2 வருஷத்தில் உன்னோட ஆள் மனசும் வெளி மனசும் சேர்ந்து முயற்சி பண்ணியிருந்தா நீ எப்பயோ பில்டர் ஆயிருப்ப. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? சூர்யா, நேற்று கூட உங்கள் அப்பா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்கடா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பார் சூர்யா, நீ எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு சென்னைக்கு எதுக்கு வந்தியோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜென்ரேஷனுக்கு எப்போ தான் புரிய போதோ. என்னால் 10 o'clockலாம் வர முடியாது, எனக்கு இன்டர்வியூ இருக்கு. பாய்.